Hi viewers, இன்னைக்கு நான் செய்ய போறது வெண்டைக்காய் பொரியல். இதுக்கு வந்து 1/4 கிலோ அளவு வெண்டைக்காய் எடுத்துர்க்கேன். நல்லா இது வந்து 2 to 3 times வாஷ் பண்ணிக்கோங்க. இது மேல லைட்டா வந்து முள்ளு மாதிரி குத்தும். அத வந்து இப்படி ரப் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படினா அந்த வழுவழுப்பு அதிகமா இருக்காது. அந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி வெண்டைக்காயை பொடியா நறுக்கி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நீங்க கடாய் கூட யூஸ் பண்ணலாம். நான் எப்பவும் தவால தான் பண்ணுவேன். அதனால தவா வச்சிருக்கேன். அயன் தவாவா இருந்துச்சுனா இன்னும் நல்லா இருக்கும். 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுறேன். இதுல வந்து டைரக்ட்டா வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். தவால பண்ணோம்னா ஹீட் வந்து பரவலா வரும். அதுவும் இரும்பு தவால பண்ணும்போது நல்லா வந்து ரோஸ்ட் ஆகும். இது அதிகமான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் தேவையில்லை இந்த ரெசிபிக்கு வந்து. மார்னிங் வந்து லஞ்ச் ரெடி பண்ணுறோம், லெமன் ரைஸ் இல்லைன்னா வந்து கர்ட் ரைஸ் நீங்கள் பண்ணுறீங்க, சாம்பார் பண்ணுறீங்கன்னா இது பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இப்படி வந்து பரட்டினதுக்கப்புறம் இந்த ஆயில் வந்து இதோட கோட் ஆகணும். அவ்வளோதான். அந்த அளவுக்கு பரட்டினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு பாதி அளவு வெந்ததுக்கு அப்புறம் தான் உப்பு சேர்க்கணும். ஏன்னா அப்படியே ரெடியூஸ் ஆகிடும். நம்ம வந்து முன்னாடியே போட்டோன்னா நிறைய உப்பு சேர்த்துருவோம். ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா வந்து ரோஸ்டே வரும். போட்டிருக்கிற மிளகாத்தூள் ஃபுல்லாக எல்லாத்தோடும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இப்படி வந்து பரட்டி விட்டுருங்க. ஒரு 5 minutes அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இதுக்கு வந்து வளவளப்பு சுத்தமாக போகணும்னு நினச்சோன்னா சும்மா வந்து கொஞ்சமாக தயிர், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்தா போதும். இந்த ரெசிபிக்கு வந்து ஒரு 2 minutes ஒன்ஸ் வந்து நம்ம வந்து பரட்டி விட்டுட்டே இருக்கணும். சிம்லேயே வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா வந்து ரோஸ்டாக நல்லா வெந்து வரும். வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. நல்லா இலசான வெண்டைக்காய்ன்றதுனால டக்குன்னு வெந்துருச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். பரட்டி விட்டுறலாம். 5 minutes இப்படியே தான் இருக்கணும். அப்பப்போ கலரி விடுங்க. அவ்வளோதான். டோட்டலாக 10 minutes ஆயிடுச்சு. ஃபுல்லாக வந்து வெந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது அவங்களோட இஷ்டம் தான். பட் நான் வந்து முதல்ல சேர்த்த எண்ணெய் தான், அதுக்கப்புறம் சேர்க்கல. மார்னிங் டைமில் நீங்கள் ஹரிபரியில் பண்ணும்போது இந்த ரெசிபி ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா நிறைய இன்க்ரீடியன்ஸும் தேவையில்லை. ஒரு 10 minutesலேயே பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி.